தவறான தகவல்களை தமிழ்நாடு அரசு சொல்கிறது அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. ஆனா தினந்தோறும் ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு ஆளும் கட்சி தரப்பு சொல்கிறது. சார், எப்போதும் இந்த நெல் கொள்முதல் விவகாரத்தில் சில சிக்கல்கள் எல்லா காலங்களிலும் இருப்பதை நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரியான சிக்கல்கள் தான் இருக்கிறதா, இல்ல இந்த முறை ரொம்ப கூடுதலாக இருக்கிறதா? நித்தம் விவசாயிகளை பற்றி கவலைப்படுகிற சத்தியம் தொலைக்காட்சிக்கும் நெறியாளருக்கும் வணக்கம். நன்றி சார். வழக்கமான நெருக்கடி என்பது வேறு. அது இயற்கையின் இடர்பாடுகள் ஏற்படும், செயற்கையான நிர்வாக கோளாறு வரும். அது ஒரு இடர்பாடு என்பது தற்காலிகமானது. ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடி என்பது மிகப்பெரிய நெருக்கடி. குறிப்பாக வழக்கமான குறுவை சாகுபடி பரப்பை விட கிட்டத்தட்ட 1,80,000 ஏக்கர் கூடுதலான சாகுபடி செய்திருப்பது அரசுக்கு தெரியும். சரி. ஏனென்றால் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி தாளடியை விட சம்பாவிடை பாதுகாப்பானது. அது மிகப்பெரிய அளவுக்கு பருவ இடர்பாடுகளுக்குள்ளாகாது. வெப்பநிலைகள் உற்பத்தி மகசூலுக்கு கூடுதலாக கிடைக்கும். சரி. ஆகவே இந்த குறுவை மகசூல் என்பது மிகப்பெரியதாக இருப்பதால் நம்பிக்கையோடு விவசாயிகள் ஜூன் 12 தண்ணீர் திறந்ததால் கூடுதலான சாகுபடியை மேற்கொண்டார்கள். இது கிட்டத்தட்ட 3 மாதமாக நடைபெற்று இருக்கிற சாகுபடி. 3 மாதமாக எவ்வளவு என்று அரசுக்கு தெரியும். சாகுபடி பரப்பளவு இந்த இவ்வளவு ஏக்கர் சாகுபடி செய்யறபோது எவ்வளவு உற்பத்தி நெல்லாகும் என்பது தெரியும். சரி. சம்பா நெல்லை பொறுத்தளவு தனியார்கள் கொள்முதல் செய்வார்கள், குறுவை நெல்லை தனியார்கள் கொள்முதல் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அதை போக்குவரத்து செய்ய முடியாது, உற்பத்தி திறன் இருக்காது. ஆகவே அரசாங்கத்தை நம்பித்தான் விற்க வேண்டிய விவசாய கட்டாயத்தில் இருக்கிறார் என்பதும் அரசுக்கு தெரியும். ஆகவே இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாலே தென்மேற்கு பருவமழையால் ஒரு கூடுதல் மகசூல் இருப்பது என்பதும் ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். சரி. இதையெல்லாம் கணக்கில் கொள்ளுகிற பொழுது வழக்கமான சம்பா சாகுபடி கொள்முதல் விட கூடுதலாக கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்கிற கணக்கீடு இருக்கிற பொழுது இது உணவுத்துறை அமைச்சகம் இதை பற்றி கவலைப்படாது இருந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அமைச்சர் சார், அமைச்சர் சக்கரபாணி சட்டப்பேரவையில் சொல்றாரு, நாங்க நாளொன்றுக்கு 600-700 மூட்டைகள் மட்டும்தான் கொள்முதல் செய்யப்பட்டு வந்தது. அதுவும் அது இல்ல, அவர் சொன்னதை நான் சொல்லிடுறேன். அதுவும் மாலை 6 மணி வரை மட்டும்தான் இருந்தது. அதை நாங்கள் 8 மணி வரை மாற்றினோம். இப்போ நாளொன்றுக்கு 1000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகிறது அப்படின்ட்டு அமைச்சர் சொல்றாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம், நம்ம இவர் ரவீந்திரன் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 2.21 லட்சம் ஏக்கர் அளவிற்கு கூடுதலாக சாகுபடி நடந்திருக்குன்ட்டு. சென்ற ஆண்டு இருந்த கொள்முதல் நிலையங்கள் 1810 அப்படிங்கிறது. இன்று முரசொலி எழுதி இருக்கக்கூடிய தலையங்கத்தின்படி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கணக்கு பாத்தீங்கன்னா 1819 1020க்குள்ளதான். இவ்வளவு கூடுதலாக நடந்த போது கூடுதலாக கொள்முதல் நிலையங்கள் அமைத்து இருக்கணுமா சார்? நான் சொல்ற பாயிண்ட் தான் சார். நீங்க முதலமைச்சர் ஆய்வு நடத்தினது வீடியோ கான்பரன்ஸ். அதுக்கு பிறகுதான் நிலைமை கொஞ்சம் சீராகுது. சரி. அது நிலைமை சீராவதற்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை. சரி. வீடியோ கான்பரன்ஸ் நடத்தின பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுது. சரி. அப்ப உரியாவு பர்ச்சேஸ் பண்ண முடியல. சரி. இவங்க வச்சிருக்கிற நெல்லை மூவ்மெண்ட் பண்ண முடியல, மூவ்மெண்ட் பண்ணல, கொண்டு ஸ்டாக் வைக்கல, குடவுன் வசதி கிடையாது, அந்த ஈரமான வைக்க முடியல, அந்த அரவிநெல் மில்லு நிறுவனத்துல மூட்டைகளை வைக்க முடியல. இந்த குழப்பம் எல்லாம் சிஎம் தலையிட்ட பிறகு சீராக வேண்டிய நிலைய வடகிழக்கு பருவமழை வந்தாலும் மோசமாயிட்டு கிளம்பு. இதான் யதார்த்தமான உண்மை. டெண்டர்கள் அதிகப்படுத்தினாங்க, பணியாளர்கள் கிடையாது. பணியாளர் சம்பாவுக்கு இருக்கிற பணியாளர் குருவிக்கு எடுக்கிறது இல்ல, அவங்க வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க, பணியாளர்கள் நியமிக்க முடியல. அதே போல ஸ்டாக்கு தேவையான அளவுக்கு இல்ல, சணல் தேவையான அளவுக்கு இல்ல. இந்த நெருக்கடியில விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை பர்ச்சேஸ் பண்ண முடியாம தான் மழை பெய்யுது. மழை பெய்யும் போது கூடுதல் பாதிப்பு வருது. அப்ப முதலே செறிவூட்டப்பட்ட அரிசி வச்சிருக்கிற மில்லுல கொண்டு குடோன்ல வைக்க முடியல. ஓகே சார், 2 விஷயம் இதுல அமைச்சர் சட்டப்பேரவையில் சொன்ன விவரங்கள் என்ன அப்படின்னா, செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான அந்த அனுமதியை அந்த கலப்பதற்கான அனுமதியை நமக்கு கொடுக்காததும் இந்த தாமதத்திற்கான காரணம் அப்படிங்கிறது அவர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு காரணம். சார், ஒரு 100 கிலோ மூட்டைக்கு
ஒரே 1 கிலோ தான் அந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸை வந்து மிக்ஸ் பண்றாங்க. சரிங்களா சார்? ஆமா. அதாவது நாம வந்து இந்த நெல்லை கொள்முதல் பண்ண உடனடியாக இதை வந்து அரவைக்கு அனுப்பணும். அந்த அனுமதி எங்களுக்கு கிடைக்கலங்கிறதுனால தான் சார் அவ்வளவு ரைஸை இவங்க ஏற்கனவே முன்கூட்டியே அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை வாங்கி இவங்கெல்லாம் அரசாங்கம் ஏதாவது ஸ்டாக் வச்சிருக்கா? இல்ல சார், இவங்க செறிவூட்டப்பட்ட அரிசி ஆர்டர் கொடுத்த பிறகு தான் வேலையிருந்து வரும். ஓகே. மில்லு நெல்லை அரைச்ச பிறகு அதை 100 கிலோக்கு 1 கிலோ கலந்து கொடுக்க வேண்டியது மில்லு கடமை, மில்லுடைய டியூட்டி. சரி. ரைஸ் மில் டியூட்டி. அதனால அது வர்ற வரைக்கும் அந்த மூட்டைங்க ஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. ஸ்டோர் பண்ணனால கொண்டு புதுசா நெல்லை இறக்க முடியல. ஓகே ஓகே. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா சார், இந்த பருவநிலைகள் பொறுத்து உற்பத்தி பெருகுது, சாவடி பரப்பு பெருகுதுங்கிறப்ப அதற்கேற்ப வசதிகளை காலத்தோடு செய்யல அப்படிங்கிறது தான் காலந்தாண்டு முதலமைச்சர் தலையிட்ட பிறகுதான் கொஞ்சம் சீராகும் பொழுது வடகிழக்கு பருவமழை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பாதிப்பு ஏற்படுத்திட்டு அப்படிங்கிறது உண்மை. ஓகே. மந்திரிகள் வர்றாங்க, ஆய்வு பண்றாங்க, எல்லாம் பண்ணாங்க. எப்ப? ஓகே. ஆஃப்டர் செப்டம்பர் தான். ஓகே ஓகே. ஆகவே இதுதான் பிரச்சனைக்கு மூல காரணம். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இது வரைக்கும் வந்து டிஎன்சிசி நேரடியா கொள்முதல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஏபிஎம்சி ஏஜென்ட் ஓகே இவங்க வந்து ஏபிஎஸ்சிக்கு கொள்முதல் பண்ணி கொடுக்கறவங்க. ஓகே. தமிழ்நாடு பூராவே ஏபிஎம்சி கண்ட்ரோல்ல கொண்டாந்தாங்க. பல பேர் நாங்கெல்லாம் போராட்டம் பண்ண பிறகு காவிரி டெல்டா மட்டும் டிஎன்சிசி கண்ட்ரோல், மற்றதெல்லாம் தனியார்ட்ட கொடுத்துட்டாங்க. சரி. தனியார் முகமைட்ட போயிட்டு அப்ப அவங்களுடைய டைரக்ஷன்ல இவங்க பர்ச்சேஸ் பண்றதுதான். இந்த ஈரப்பதமே பாருங்க, ஈரப்பதத்தை அங்க டெல்லியில உட்காந்து பார்க்கலாம். எத்தனை ஈரப்பதம் இங்க இருக்கு, எவ்வளவு கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி அங்க இருந்து பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடிதம் போடுறது, அவங்க 2 மாசம் கழிச்சு வர்றது, இங்க வந்து அதிகாரிகள் பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுக்கறது, இது 15 நாள் கழிச்சு வரும், முடிஞ்சு போடும் பர்ச்சேஸ். ஓகே ஓகே ஓகே. பேசலாம் சார். மாசிலாமணி சார், இந்த அளவிற்கு முட்டல் மோதல் வந்து இந்த நெல் கொள்முதல் விவகாரத்தில் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நடந்ததாக எனக்கு பெரிய அளவில் நினைவில்லை. இந்த முறை ஒருவேளை தேர்தல் நெருங்கிறதுனால இது பெரிய பேசுபொருளாயிட்டு இருக்கான்ட்டு கூட எனக்கு கொஞ்சம் ஒரு ஐயம் இருக்கிறது. அதை நனைந்து போன விளைந்த நெல்லை சாலைகள் கொட்டி சார் எக்கோ வருது சார் நான் பேசும்போது. என்னப்பா முதல் சுற்றுல நல்லா இருக்கு, 2வது சுற்றுல இப்படி ஏன்பா பண்றீங்க? கரெக்ட் பண்ண சொல்லு. ஹலோ. பேசலாம் சார். சார், நனைந்து போன விளைந்த நெல்லை சாலையில் கொட்டி அழுகிறான் விவசாயி. இங்க அரசியல் சண்டை போடுறதுக்கு அந்த மேடை. நமக்குள்ள அரசியல் சண்டை வேண்ட விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு பேசுவோம். ஓட்டு பேர் ரைட் சரி, ஒன் ஆஃப் தி பார்ட், அது மெயின் பார்ட். சரி, அது ஒரு பார்ட். நம்மளுக்கு இன்னைக்கு வந்து இந்த பர்ச்சேஸ் காலத்தோட பண்ண விளைவு என்ன ஒன்னே நம்மளே சொல்லிட்டேன். சாகுபடி பரப்பு கூடுதல் என்று தெரிந்திருந்தும் அதே போல பருவமழை காலத்தோடு ஏற்பாடுகள் செய்ய வருகிறதுதான் ஒன்று. அடுத்து சிஎம் அவர்கள் வீடியோ கான்பரன்ஸ்ல பேசின பிறகுதான் சென்டர்கள் கூடுதலாக திறக்கப்படுகிறது கொள்முதல் நிலையம். அதே போல பணியாளர்கள் கூடுதலாக நியமிக்கப்படுகிறாங்க. லாரி மூவ்மெண்ட் ஆரம்பிக்குது. லாரி மூவ்மெண்ட்ல என்னன்னு கேளுங்க. லாரி கான்ட்ராக்ட் எங்கள்கிட்ட 1210 லாரி இருக்குன்னு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க டெல்டாவில, 2 தாலுக்கா 2 மாவட்டத்துல. ஆனா இருக்கிறது 480 லாரி. ஆனா எடுத்திருக்கிறது 1200 லாரிக்கு மோசடி இது வரைக்கும் நடந்திருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது சிஎம் உடைய கான்ஃபரன்ஸ் பிறகுதான். அது பர்ச்சேஸ் பண்றதுக்கு 800 மூட்டை 1000 மூட்டை ஆகுது பர்ச்சேஸ் பண்றதுக்கான சென்டர் திறக்கிறாங்க கூடுதலா. அந்த நேரத்துல தான் நார்த் மெயின்ஸ்போன் மழை வந்து கடுமையா பாதிச்சது. சரி, அப்ப இதுல இருக்கிற உண்மையான விஷயங்கள்லாம் நம்ம பேச மொழியே அரசியல் வேண்டியில்ல. என்னன்னு சொல்ல போனா விவசாயிகள் வேதனை இன்றைக்கு 4 வருஷம் போராடி 714 பேர் இறந்ததுக்கு காரணமே மத்திய ஒன்றிய அரசுடைய வேளாண் சட்டம். அதுக்கு நீங்க மேல் சபையில மெஜாரிட்டி கிடையாது. பிஜேபிக்கு ஓட்டு போட்டு சட்டத்தை கொண்டாந்தது அதிமுக. அந்த சட்டம் கொண்டாந்தது அதிமுக காரணம். அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர்கள் அரசியல் பண்றாங்க. தயவு செய்து எங்களுடைய விவசாயிகள் களத்துல வந்து அரசியல் பண்ணாங்க. எங்களுக்கு சென்று திறக்கணும், கொள்முதல் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, இன்னும் சொல்ல போனா ஏபிஎம்சி இபிஎம் சிஸ்டத்துல தமிழ்நாடு ஒத்துக்கிட்டதுனால இந்த திறந்த வெளி கிடங்க அவங்க அனுமதி கொடுக்கலீங்க. திறந்த வெளி இல்லாமல் என்ன திட்டம் சார்? அது ஒன்றிய அரசினுடைய திட்டம். அது ஒன்றிய அரசு 2008 ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்க. சரி, அந்த திட்டத்துக்கு பெயர் வந்து என்பிஏஎம்னு பேரு. அதாவது குறிப்பா அவங்க வந்து நேஷனல் பாலிசி பிரேம் ஒர்க் ஆன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. கொள்முதல் வந்து லெவிக்கு தேவையான நெல்லும் மார்க்கெட்டு தேவையான நெல்லும் அந்த என்பிஎஃப்எம் கொள்முதல் பண்ணும். அதுல நீங்க கொள்முதல் பண்ணி கொடுக்குற ஏஜெண்டா போகணும் அப்படின்னு 2008 ஆர்டரா போடுறாங்க. தமிழ்நாடு பூரா டிஎன்சிசி அதனுடைய ஏஜெண்டா மாறுது. அப்பதான் விவசாயிகள் பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தின பிறகு
டெல்டாவை தவிர மற்ற மாவட்டங்கள்ல மட்டும் அந்த என்பிஎஃப் ஏஜென்சியை போடுறது. அதை தனியாரும் கொள்முதல் பண்ற, தனியார் தான் பண்றாங்க. இப்ப கூட செங்கல்பட்டு அந்த விழுப்புரத்துல நெல்லை வாங்கிட்டு பணம் கொடுக்கலன்னு பிரச்சனை வந்து பாருங்க, அது என்பிஎம் கொள்முதல். ஆனா டிஎன்சிசி இங்க கொள்முதல் பண்ணுது. அப்ப இந்த டிஎன்சிசி காலத்தோட இன்னொரு பிரச்சனை பாருங்க, நீ சென்ட்ரல் தரலாச்சு ஆள் கிடையாது சரியா. என்ன காரணம்? சம்பாவுக்கு நிறைய அந்த பணியாளர்கள் வேலை செய்வாங்க, குருவிக்கு ஆள் இருக்காது. அதனால முதலே அவங்க குருவி சென்று குறைவு, வேலை வாய்ப்பு கிடைக்காது. அவங்க வந்து கேரளா போன்ற இலக்கு வேலைக்கு போயிட்டாங்க. மாசிலாமணி சார், எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சிருச்சு சார். போதிய முன்னேற்பாடுகளை செய்யல அப்படிங்கிறது தான் இவ்வளவு வாத பிரதிவாதங்களுக்கு காரணமாகி இருக்கிறது. மாறி மாறி ரெண்டு பேரும் நீ பொய் பேசுறேன் அவரும், அவரு பொய் பேசுறேன் இவங்களும் சொல்றதுக்கு. ஆமா, போதிய ஏற்பாடு செய்யலையா இந்த அரசாங்கம்? அவ்வளவுதான். உணவுத்துறை அமைச்சகம் போதிய கவனம் செலுத்தாம சக்கரபாணி செய்யல, அவ்வளவுதான் சார். கோஆர்டினேஷன் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அண்ட் சக்கரபாணி ரெண்டு பேருக்கு இடையில கோஆர்டினேஷன் இல்லையா சார்? அவங்கள்ட்ட கோஆர்டினேஷன் இருக்கா இல்லையா நான் சொல்ல தயாரில்ல. உணவுத்துறை தான், அதாவது விளை வைக்கிற வரதான் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி, கரெக்டா? ஆமா ஆமா, விளைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அது உணவுத்துறைக்குள்ள வந்துருது. ஆமா, கரெக்ட். ஓகே சார், ஓகே பேசலாம். ஆமா ஆமா சார், போர்ட்ரிபேட் ரைஸ்ங்கிறது 100 கிலோல 1 கிலோ கலக்குறாங்க. ஆமா சார். ஆனா நீங்க 99 கிலோ போர்ட்ரிபேட் ரைஸ் பேசி நம்ம நிகழ்ச்சி முடியுது. எனக்கு கொஞ்சம் வருத்தம். விவசாயிகள் வந்து முளைச்சிருக்கு பயிர், நான் போய் பார்த்தேன் 3 மாவட்டத்துல அறுத்து போட்டு முளைச்சிருக்கு. திரும்ப அவங்களுடைய வாழ்வு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த அரசாங்கம் என்ன நிவாரணம் கொடுக்க போகுதுன்னு தெரியல. மந்திரி வேளாண் துறை அமைச்சர் சொல்றாரு கொஞ்சம் தான் முளைச்சிருக்குங்கிறாரு. கொஞ்சம் முளைச்சாலும் முளைக்கிறது வீணாதான் போகுது. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது இன்னைக்கு அரசாங்கம் இருக்கேன்னு வேதனையில இருக்கிற விவசாயிகள் மத்தியில போர்ட்ரிபேட் ரைஸ் மட்டும் பேசுறது எது பொருத்தமல்ல. நமக்கு மிகப்பெரிய இழப்பு, விவசாயிகள் பாதிப்பு என்பதை கணக்கில் கொள்ள வேண்டும். சத்தியம் டிவிக்கு உதவிட வேண்டும். ரொம்ப